அதிமுக பாஜக கூட்டணி உடைய அண்ணாமலையே காரணம் என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியதுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 முதல் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் என்றார். ஆனால் இதனை மறுத்துள்ள அண்ணாமலை அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டதாக காட்டத்துடன் கூறினார். இருவரின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். 2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே இவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, அரசியலுக்கு வந்து